வாழ்க்கை வாழ்வதற்கே. நாம் கஷ்டப்படும்போது யாராவது வந்து காப்பாற்ற வேண்டும் என நினைக்காதீர்கள். நம் அவமானம், வெற்றி, தோல்வி, நல்லது கெட்டதும் அனைத்துக்கும் நாம் தான் காரணம். சுதந்திரமாக உங்களை உணருங்கள். உன்னை வேண்டாம் என ஒதுக்குபவர்களுக்கு நன்றி சொல்லு. ஏனென்றால் உனக்கான உண்மையான உறவு எது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதே அவர்கள்தான். நீ ஆசைப்பட்டு கேட்பதெல்லாம் கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. நான் இருக்கிறேன் என்பது கடவுள் வாக்கு. அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது, அக்கறையை கேட்டு வாங்கக்கூடாது, உணர்வுகளை புரிய வைக்க முடியாது. உங்கள் அன்பை நிரூபித்துக் கொண்டே இருக்க முயற்சிக்காதீர்கள். அது தற்கொலையை விட மோசமானது. அன்பானவர்களுக்காக இறங்கிப் போவது தவறில்லை. அன்பில்லாதவரிடம் அன்பை நோக்கி ஓடுவது தவறு. எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தம். அடுத்தவர்களைப் பற்றி தவறாக பேசுபவர்கள் உன்னை பற்றியும் அடுத்தவர்களிடம் தவறாகத்தான் பேசுவார்கள். உன் வளர்ச்சி பிடிக்காமல் உனக்கு இதெல்லாம் எதற்கு என்று மட்டும் தட்டுவார்கள். சில நேரம் கஷ்டப்படும்போது ஆறுதல் சொல்பவர்கள் உள்ளுக்குள் சந்தோஷப்படுவார்கள். எனவே முக்கியமாக பெற்ற தாயை மதித்து தாயின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை உணர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து.